மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்டதை அடுத்து கார்த்திகை முதல் நாளையொட்டி ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. விண்ணை பிளக்கும் சரண கோஷத்துடன் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கேரளா மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டு பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் திரளாக ஐயப்ப பக்தர்கள் விரதமிருந்து இருமுடி கட்டி வந்து தரிசனம் செய்வது வழக்கம். இந்த ஆண்டு மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் திருக்கோவில் நடை நேற்று மாலை திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் 18ஆம் படி வழியாக சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதையடுத்து கார்த்திகை முதல் நாளையொட்டி சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. குறிப்பாக அதிகாலை முதலே பம்பை, மரக்கூட்டம், வலியப்பந்தல் ஆகிய பகுதிகளில் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக காத்திருந்து வருகின்றனர். இதேபோல் இன்று காலை முதல் நெய் அபிஷேகமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்காக பக்தர்கள் தங்கள் கொண்டு வந்த இருமுடியை சபரிமலை வளாகத்தில் அமர்ந்து பிரித்து அதிலிருந்து நெய் தேங்காயை உடைத்த நெய்யை சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வருகின்றனர். கேரளா மட்டுமல்லாது தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து அதிக அளவில் ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை முதல் நாளையொட்டி சபரிமலையில் திரண்டுள்ளனர். அதிக பக்தர்கள் வருகையை ஒட்டி நிலக்கல், பம்பை, சன்னிதானம், பல்மேடு உள்ளிட்ட பகுதிகளில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர், கேரளா ரிசர்வ் படையினர் உட்பட 10,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.